இந்த திருப்பரங்குன்றம் பகுதியே அதிர்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் கடல் போல் காட்சியளிக்கிறது. பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் அவனியாபுரம். இந்த பகுதியிலே எங்கே ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இன்றைக்கு முழுமையாக உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, அம்மா உணவகத்தை கொண்டு வந்து வயிறாக உணவு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா, அதை கூட நீங்கள் மூட பாக்குறீங்க. முழுமையான பொருள் கொடுப்பதில்லை, தரமான உணவு தயாரிக்க முடியாத சூழ்நிலை, அதை எப்படியாவது மூட வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். திரு ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலத்தில் 46 பிரச்சனை கண்டுபிடிச்சதுதான் இந்த அரசாங்கத்துடைய சாதனை. அவரே ஒத்துக்கிட்டார், 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக 4 ஆண்டு காலத்தில் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு இதுல விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா கொடுத்து இந்த 46 பிரச்சனை மக்களுக்கு ஏதாவது இருந்தா வருகிற அதிகாரிகிட்ட நீங்க தெரிவிச்சீங்களா, சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவிச்சு அதை நிவர்த்தி செய்வதாக திரு ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறார். இது நடக்குமா? மக்களை, தமிழகத்தை தர்மம் மறக்கல.